வணக்கம் உறவுகளே. எல்லாருக்கும் தெரியும், இலங்கையிலே நடந்துகின்ற இந்த இயற்கை அனர்த்தம் தொடர்ச்சியாக பார்த்தீங்களா, செய்திகள் ஊடகங்களையும் மற்றது ஒவ்வொரு இடங்கள்லேருந்தும் கவலைக்கிடமான செய்திகளாக தான் வந்துருக்கு. அதாவது உயிரிழப்புகள் அதிகரித்து கொண்டு போகுது. பல இடங்களில் அழிவுகளினுடைய விளைவுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மண் சரிவால் ஏராளமான பேர் காணாமல் போயிருக்கணும். பல உடல்கள் எடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். இப்போ வரைக்கும் தேடுதல் தொடர்ந்து கொண்டே இருக்குது. அந்த காணொளிகள் புகைப்படங்களை பார்க்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு முற்பாடு இந்தியாவில் வயநாட்டில் நடந்த மாதிரியான காட்சிகள் அதே மாதிரியான நிகழ்வுகளாகத்தான் நாங்கள் பார்க்கணும். என்றால் ஒரு ஊரில் ஒரு கிராமம், ஒரு 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்த இடமே முற்றுமுழுதாக அழிவடைந்திருக்குது. அப்படியான செய்திகளும் வந்து கொண்டிருக்குது. நான் ஏற்கனவே நேற்றைய காணொலியில் அதை பதிவு செய்திருந்தேன்னா, நினைக்கிறேன் 29ஆம் தேதி அதிகாலையில் 1 மணிக்கு தான் அந்த சம்பவம் நடந்திருக்குது. எந்த இடத்துலன்னு சொன்னால் கண்டி மாத்தளை வீதியில் உள்ள அளவத்துக்கொடை ரம்புக்வல பிரதேசத்திலாம் இது நடந்திருக்குது. நவம்பர் மாதம் 29ஆம் தேதி, அது நான் சொன்ன மாதிரி 29ஆம் தேதி அதிகாலை 1 மணி அளவில் பாரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குது. அங்கும்பர, அந்த இடத்தின் பேர் அங்கும்பர அளவத்தக்கொடை வீதியில் ஏற்பட்ட இந்த அனர்த்தத்தினால் கிராமத்தின் பெரும்பகுதி பாதிக்கப்பட்டிருக்காக சொல்லப்படுகிறது. சுமார் 50 குடும்பங்களைச் சேர்ந்த ஒரே கிராமம், ஒரு கிராமத்தை சேர்ந்த மக்கள் தான் மண்ணால், அதாவது மண் சரிவுக்கு அழிவடைந்திருக்கிறார்கள், அதாவது காணாமல் போயிருக்கிறார்கள். இப்போ வரைக்கும் 10 உடல்கள்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ நான் இது நான் நினைக்கிற ஒரு 3 மணி 2 மணி நேரத்துக்கு முற்பாடு வந்த செய்திகளின் அடிப்படையில் நான் இதில் சொல்கிறேன். 40 பேரை காணையில்னு சொல்லப்படுது. அதனுடைய உயிர் இழப்புகள் அதிகரிக்கிறாமன அஞ்சப்படுகிறது என்றால் இப்போ வரைக்கும் தேடுதல் தொடர்ந்து கொண்டு இருக்குது. அந்த காட்சிகள் புகைப்படங்கள் நான் இதில் பதிவு செய்கிறேன். சில புகைப்படங்கள் அதில் வந்திருக்குது. அதை நீங்கள் பார்க்க உலகத்துக்கு ஒரு இயற்கை சீட்டம் கொண்டு இருக்கிறதுல இயற்கையினுடைய அனர்த்தம் இருக்கின்ற பார்க்கக்கூடிய மாதிரி. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மண் சரிவு, ஒரு பக்கம் வெள்ளம் தொடர்ந்து கொண்டு இருக்குது நாட்டினுடைய பல பகுதிகள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ குறிப்பிட்ட நேரத்துக்கு முற்பாடு மன்னார்லேயும் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கால் மக்கள் பாதிப்படைந்திருக்கு. நம்ம கூரையில் மேலையெல்லாம் நிற்கின்ற காட்சியெல்லாம் புகைப்படங்களாக வந்திருக்குது. பல இடங்களில் உதவிகளை கோரிக்கொண்டே இருக்கணும். இப்போ நாங்கள் இதில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். பல இடங்களில் உதவி தேவைப்படுது. இப்போ தான் குறிப்பிட்ட நேரத்துக்கு முற்பாடு, ஒரு சில மணித்தியாலங்களுக்கு முற்பாடு தான் தொலைத்தொடர்பு சாதனங்கள் வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. பலியானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்குது. இன்று மாலை 6 மணிக்கு அனைத்து முகாமைத்துவத்தினுடைய அறிக்கையின்படி 153 பேர் பலியானதாக சொல்லப்படுது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 191 பேர் வரையானவர்கள் காணாமல் போயுள்ளதாக சொல்லப்படுது. அதே நேரம் பார்த்து இது அதிகரிக்கலாம் என அச்சம் கொள்ளப்படுகிறது. அந்த நிலைக்கு தான் பல இடங்களில் மண் சரிவுகள் நடைபெற்றிருக்குது. இப்போ தான் அதனுடைய காட்சிகளும் புகைப்படங்களும் வந்து கொண்டு இருக்குது. மற்றொரு செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாயாத்து பாலம் உடைப்படுத்திருக்குது. இது நான் நினைக்கிறேன் ஒரு மாலை நேரத்தில் நடந்த செய்தியில், அதை வெளியில் வந்த செய்தியிலாக தான் இருக்குது. மாலை நேரமே இந்த உடைப்படுத்திருக்க நினைக்கிறேன். 2 பக்கம் உடைச்சு பாயிரமான காட்சிகளிலும் காணொலியிலும் வந்து கொண்டு இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரந்தன் முல்லைத்தீவு பிரதான பாதையில் இருக்கிற புளியம்பொக்கனையில் இருக்கிற அந்த பாலம் உடைத்தா சொல்லப்படுது. அதுவும் அந்த பாதையும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மற்றொரு செய்தி என்னென்னு சொன்னால், பெரும்பாலான இடங்களில் அந்த வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கணும். அங்கே குளம் உடையுது, அங்கே அணைக்கட்டு உடையுதுன்ற செய்திகள் சமூக வலைத்தளங்களையும் சரி, இப்போ பலர் வதந்திகளாக மக்களை பயப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்குது. அதாவது உறுதிப்படுத்தப்படாமல் அங்கே உடையுது இங்கே உடையுதுன்னு சொல்லி மக்களை ஏற்கனவே அலல் பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு இவ்வாறான செய்திகள் இன்னும் அவதிப்பட வைக்கணும்னு தான் சொல்லணும். அதுக்கு நீர்ப்பாசன திணைக்களத்தால் சில இடங்களில் அதை உறுதிப்படுத்தி செய்திகளும் வெளியிட்டிருக்கிறோம். உதாரணம் கலனியாற்றின் வலதுகரை உள்ள வெள்ள கட்டுப்பாட்டு அணை இடிந்து விழுவதாக பொய்யான செய்தியை பரப்பியிருக்கணும். அந்த செய்தியை வதந்தி என்று உறுதிப்படுத்தி உண்மைக்கு புறமான வேணும்னு சொல்லி அதுவும் வெளியிடப்பட்டிருக்குது நீர்ப்பாசன திணைக்களத்தால். இப்படி ஆங்காங்கே சில வதந்திகள் வருது, அங்கே குளமுடைய போது அங்கே மூட்டி கொண்டு நிற்கிது, அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வாறான செய்தியில் சிலர் பரப்பினோம். அது ஒரு தவறான விஷயம். ஒரு அனர்த்தம் நடக்குது, மக்கள் அங்கும் இங்குமாக அவதிப்படுகின்ற இந்த நேரத்தில் இவ்வாறான செய்திகளை பரப்பக்கூடாது. ஓகேவர்களே, இந்த காணொலியை இதோட முடித்துக் கொள்ள போகிறோம். அதில் நான் சொல்ல வந்த மிக முக்கியமான விஷயம், இந்த மத்திய மலை நாட்டில் நடந்த துயரமான சம்பவம் என்னென்னு சொன்னால், இந்த நிலச்சரிவால் நிறைய பேர், அதாவது அதிகளவான பேர் உயிரிழந்திருக்கணும், பலர் காணாமல் போயிருக்கணும். நான் குறிப்பாக அங்கும்பர அளவத்தக்கொடை வீதியில் இருக்கிற அந்த நிலச்சரிவால் 50 குடும்பங்கள் வாழ்ந்த ஒரு கிராமை மண்ணுக்கு புதைந்திருக்குது. தற்போது வரை 10 உடல்கள்லாம் எடுக்கப்பட்டிருக்குது. ஏனோர் காணாமல் போயிருக்கிறார்கள். இப்போ இவ்வாறான செய்திகளை பார்க்க உண்மையாகவே ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்தியாவில், கேரளாவில்
வயநாட்டில் நடந்த மாதிரி தான் இதெல்லாம் பார்க்க தோணுது. இந்த அந்தளவுக்கு வந்து மண் சரிவு பல இடங்களில் மத்திய மலைநாட்டில் நடந்திருக்குது. அதுக்கான காரணமாக கூட நாங்கள் இந்த புயல் என்று சொன்னாலும் கூட அதிகளவான மழை வீழ்ச்சி தான் காரணமாக இருக்கும் நினைக்கிறேன். அதிகளவான மழை வீழ்ச்சி பெய்கின்ற போது தான் வந்து பொழிகின்ற போது தான் வந்து நிலத்தினுடைய தன்மையில் மாற்றம் ஏற்பட்டு மண் சரிவுக்குரிய ஏதுவாக அமைந்திருக்கும். அதெல்லாம் பல இடங்களில் வந்து மண் சரிவு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்குது. இப்போ இது நான் இதில் காணொலிகளாக செய்திகளாக வந்த விஷயங்களை தான் நாங்கள் இதில் தெரியப்படுத்துகிறேன். இது நான் நேற்றைய பொழுதில் இது தெரியப்படுதுன்னா அதுக்குரிய தெளிவான செய்திகள் வர இல்லை. ஆனால் இன்றைய பொழுதில் அதுக்குரிய செய்திகள் வந்து கொண்டிருக்குது. அதனுடைய மீட்பு பணிகள் தொடர்ந்த வண்ணமே இருக்குது. ஓகே, விளையோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உடவுற பொருள் நன்றி. உங்கள் வெல்வெஸ் லக்ஷ்.